நம்ம இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் ஒயரில் தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 அடியில் 6 ஒயர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நறுக்கியாச்சு. இந்த 6 ஒயர்லேயும் நம்ம பாக்ஸ் நட் போட்டுடலாம். டபுள் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே இந்த 6 ஒயர்லையும் நம்ம போட்டுடலாம். 6 ஒயர் பாக்ஸ் நட் போட்டிருக்கோம். நமக்கு 3 பாக்ஸ் நட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 பாக்ஸ் நட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நட் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கணும். அதனால நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதான் ஜாயின் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒயரில் ஜாயின் பண்ணோம். இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் வருது. இப்போ நெக்ஸ்ட் உள் பக்கமாக இந்த 2 ஒயர் போது பாருங்கள். இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணலாம். பாருங்க, நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரவுண்டாக வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த தோரணம் எப்படி போடுறோன்னா ஒரு முக்கோண வடிவில் முக்கோண ஷேப்பில் போடுறோம். அதனால் நமக்கு முக்கோணம் கிடைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இந்த கிராஸாக வர 2 ஒயரையும் நம்ம ஒரு பாக்ஸ் நட் போடலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட் இதை விட்டுறலாம். அடுத்தது போடலாம். 3வது இதை அதை போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இதை விட்டுலாம். அதுலேருந்து அடுத்தது இப்போ பாருங்க, நமக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் போடலாம். நான் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கத்தில் போடுறேன். இந்த பக்கத்தில் போடும்போது நம்ம இங்கே முன்னாடி விட்டுருக்கோம்ல, இந்த ஒயர் அளவுக்கு நம்ம விட்டுட்டு தான் போடணும். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ இந்த இதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த லைனை போட்டுடலாம். அதேமாரியே இப்போ இந்த லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நேரம் போதில்ல, அந்த அளவுக்கு நம்ம ஒயர் நறுக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்ட லைன் இந்த லைன் தான்.
இங்கே எத்தனை பாக்ஸ் நாட் கிடச்சிருக்கு? 1 2 3 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த லைன் இந்த பக்கத்தில் போட்டுடலாம். நம்ம போடும்போது இங்கே வந்து 5 கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒயர் போட்டோம்ல, அப்போ இங்கே 1 எக்ஸ்ட்ரா வருதுல, அப்போ இங்கே 5 கிடைக்கும். நமக்கு 5 பாக்ஸ் நாட் வரும். அதை நம்ம போட்டுடலாம். இங்கே 4 தடவை வந்துச்சு, இங்கே 5 வருது, தப்பாக போட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கரெக்டாக தான் போடுறீங்க. 1 2 3 4 5 இந்த லைன் நம்ம போடலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்க, நமக்கு 6 நாட் வரும். ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் போட்டலாம், அது ஒரு ஒயர், இப்போ போட்ட ஒயர் 2 மொத்தத்துக்கு இப்போ நமக்கு 6 வரும். 1 2 3 4 5 6. இந்த பக்கம் 4 போட்டோம், இந்த பக்கம் 5 போட்டோம், இப்போ 6 போடுறோம். நம்ம இந்த லைன் போட்டு முடிச்சிடலாம். இந்த லைனை போட்டு முடிச்சாச்சு. கட்டலாம். நமக்கு ஷேப் அழகாக கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஒயர்ல எல்லாத்தையும் பீட் கோத்துக்கலாம். கோத்து நம்ம போடலாம், கோத்துக்கலாம். அதுக்கு லைட்டாக இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம அப்போ ரன்னிங் ஒயரில் நம்ம ஒரு பீட்ஸ் மட்டும் கோத்துக்கலாம்.
ஏன்னா நம்ம ரன்னிங் ஒயரில் போடும்போது ஃபஸ்ட்டே கோத்துட்டு தான் போட முடியும். நம்ம கரெக்டாக அந்த பக்கத்தில் சமமாக வச்சுட்டு இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல தான் அந்த கேப் இருக்குது, அதனால் அந்த இடத்துல தான் பீட்ஸ் நம்ம போகணும். பீட்ஸ் இந்த இடத்துல போடாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இந்த லைன் போட்டு முடிச்சாச்சு. இதை நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ணி சரி சமமாக வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த வயலில் ஒரு மணி கோத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு லைன் போட போகிறோம், அதனால் இந்த இடத்துல ஒரு மணி கோத்துக்கலாம். கோத்தாச்சு. நம்ம இந்த லைனை பாருங்கள், எல்லாத்துலேயும் மணி இருக்குது, இதில் மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் போட்டு வந்தோம்ல அந்த லைனை, அதுலேயும் நம்ம ஒரு மணியை கோத்துடலாம். இப்போ நம்ம மணி கோத்தாச்சு. மணி கோத்த பிறகு இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்குது. அப்போ இங்கே ஒரு மணி வேணும் நமக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு மணி. அப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் 2 மணி கோத்துக்கிறோம். ரெண்டு மணி கோத்தாச்சு. இப்போ நம்ம இதை சரி சமமாக வச்சுக்கிறோம். சரி சமமாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். அதை நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல மணி வருது, அதனால் அந்த இடத்துல பீட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு முக்கோண ஷேப்பாக இருக்குது. நம்ம இதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இது ஒரு பக்கம் விட்டுட்டு 2 பக்கம் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எந்த பக்கம் வேணால் 2 பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கத்துலேயும் நம்ம பீட்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு சைடில் மட்டும் மணி கொத்திருக்கோம். ஏன்னா ஒரு சைடு வந்து நமக்கு தோரணத்தில் மேல் பக்கமாக போகும். இது பாருங்க, இது மாதிரி நமக்கு இது பாருங்க மேல் பக்கமாக இது ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் மட்டும்தான். அப்போ தான் நமக்கு தோரணம் ஷேப் வந்து இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். இது வந்து அழகாக நமக்கு கீழே தொங்குற மாதிரி கிடைக்கும். இந்த பக்கத்தில் போடக்கூடாது, ரெண்டு சைடு தான் மட்டும்தான் போடணும். அதை நம்ம போடலாம். இப்போ நம்ம ரெட் கலர் கோத்துட்டோம். இப்போ இந்த சைடு போடலாம். போடுறதுக்கு முன்னாடி பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மணி கோக்குற மாதிரி இருக்கு. 1 2. அப்போ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், 2 மணி கோத்துக்கலாம் ரன்னிங் ஒயர்ல. நம்ம கோத்தாச்சு. இப்போ இதை மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கரெக்டாக போட்டுடலாம். அதுவும் கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த லைனில் நமக்கு ஒரு மணி வேணும். மணி ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போட்டுடலாம். இது மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு மணி வருது. அந்த ஒரு மணியை இதில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கார்னர் வருது, இந்த இடத்துல நம்ம 2 மணி கோத்துக்கலாம். ஏன் இந்த இடத்துல நம்ம 2 மணி கோத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தோரணத்தோட ஷேப் வந்து இந்த மாதிரி அழகா வரணும். அழகா வரணும். இந்த இடத்துல நம்ம 2 மணி கோத்துக்கிட்டா தான் நமக்கு அழகா வரும். அதனால தான் 2 மணி கோத்தாச்சு. அப்போ இங்கே 2 மணி கோத்தோம்னா இந்த சைடில் வரும்போது நமக்கு இங்கே 2 மணி வருது. அந்த 2 மணி எதில் வருதுன்னா ரன்னிங் ஒயரில் தான். பாருங்கள், இதுதான் நம்ம போடுற லைனா நமக்கு ரன்னிங் ஒயரில் அதில் வருது. அப்போ இந்த இடத்துல போடுறதுக்கு நமக்கு ஒரு 2 மணி, இங்கே ஒரு கேப் இருக்குது 3, இங்கே ஒரு கேப் இருக்குது 4. அப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் 4 மணி ஒத்துக்கலாம். கொத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல போடலாம் நாட்டை. போட்டாச்சு. இப்போ இங்கே 2 மணி இருக்கா. அப்போ இந்த இடத்துல இந்த 2 மணியை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அடுத்த நாட் போட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு மணி வருது. இந்த ஒரு மணியை இதில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனை அதே மாதிரி நம்ம போட்டு வந்துடலாம். இப்போ இந்த லைன் போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு மணி இருக்கு. இந்த மணியை நம்ம போட்டுடலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள், அழகாக நமக்கு கீழே அழகாக ஷேப்பாக வந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ நம்ம அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைனும் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இதில் வந்து பாருங்கள், 1 2 3 4 நம்ம ரன்னிங் ஒயரில் 4 மணி கோத்துக்கலாம். கோத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனை போட்டுடலாம். ஒரு மணி இந்த இடத்துல வரணும். ஒரு மணியை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மணி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 2 மணி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி இந்த லைன் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே போடணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 மணி கோத்துக்கலாம். ரன்னிங் ஒயரில் கோத்துக்கிட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ இந்த லைனையும் போட்டு முடிச்சிட்டேன். 4 மணி கோத்தும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் இருக்கிற இந்த ஒயர்ஸை வந்து நம்ம உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதை மாதிரி நம்ம இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த 2 பக்கமும் நடுவில் வந்து இதுதான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்குது. அதுக்கப்புறம் முக்கோண ஷேப்பில் பண்ணி நம்ம போடுறோம். இந்த லைன்லாம் போட்டு இப்போ இங்கே ஒரு லைனை மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப்பில் போடுறோம். இப்போ நான் இதே மாதிரி 5 பீஸ் செஞ்சு வச்சுட்டேன். இதான் நம்ம தோரணமாக இப்போ போட போகிறோம். இப்போ இந்த மேல் பக்கத்தில் தான் நம்ம அடுத்த லைன் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். அப்படி போடும்போது பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் எத்தனை மணி கோக்கணும்னு பாருங்கள். 1 2 3 4 மணி. ஒரு பீஸில் 4 மணி, அப்போனா 5 இருக்குது. ஏன்னா 20 மணி நம்ம ரன்னிங் ஒயரில் கோத்துட்டு இங்கே மேல் பகுதி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மணி கோத்து முடிச்சிட்டேன். நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஒயர் விட்டுக்கலாம். ஏன்னா உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒயரை லைட்டாக விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு ரன்னிங் ஒயரில் வந்து 20 மணி கோத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் நமக்கு 4 மணி இருக்குது. அதனால் 5 வச்சுருக்கோம். அதனால் நான் ரன்னிங் ஒயரில் 20 மணி கோத்துட்டு தான் போட முடியும். நீங்கள் சப்போஸ் கோக்காமல் போட்டுட்டிங்கன்னா நடுவில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே கோத்துடுறோம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு மணி வருது. இப்போ இந்த ஒரு மணியை நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இது போடலாம். இங்கே ஒரு மணி வருது. இந்த மணியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ சாதாரணமாக நம்ம இதை போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல அது ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு மணி வருது, அந்த ஒரு மணி நம்ம இதில் கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம 2 பீஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே இது ஃபுல்லாக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து எத்தனை லைன் வேணுமோ போட்டுக்கலாம். இங்கே வந்து நமக்கு 2 லைன் வேணுனாலும் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு லைன் 3 லைன் 4 லைன், அது நம்ம விருப்பம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ ஒரு 2 லைன் போட்டுக்கிறேன், மொத்தத்துக்கு நான் 3 லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு 4 வேணுனாலும் போட்டுக்கோங்க, 5 வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே 3 லைன் போட்டிருக்கேன். இந்த 3 லைன் தான் இப்போ நான் போட்டேன். உங்களுக்கு வந்து இந்த பட்டை வந்து இன்னும் பெருசாக வேணுனாலும் போட்டுக்கோங்க, அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ நான் 3 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் 4 வேணுனாலும் போட்டுக்கோங்க, 5 வேணுனாலும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இனிமேல் இங்கே மேலே இருக்கிற மேல் பக்கமாக இருக்கிற வயரை, சைடில் இருக்கிற வயர் எல்லாத்தையும் நம்ம உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க, இது மாதிரி நம்ம எல்லா வயருமே உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த தோரணத்தில் மேல் பக்கமாக இருந்தது எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.